சொல்றாங்கன்னா நகை அணிவது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் நகை அணிஞ்சா நீங்க பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில சபைகளை சொல்வதை பார்க்க முடியும். ஒரு சில சபையில நீங்க நகையை போடுறீங்கன்னு சொன்னா காணிக்கையை போடுங்க, அந்த காணிக்கை பெட்டியில செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சபைகளை நம்ம சொல்றதை பார்க்க முடியும். புதிதாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை யார் என்றே அறியாது தெரிந்து வருகின்ற பிள்ளைகள் இது போல ஒரு சில செய்திகளை கேட்டு நாம் இப்ப செய்வதா வேண்டாமா, நான் என்ன செய்வது என்று புலமை கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த நாளும் கூட நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாளும் கூட கிறிஸ்தவர்கள் நகை அணியலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை சொல்லிதான் இன்னைக்கு அநேக பேர் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்கள் நகை அணியக்கூடாது, இப்ப பாருங்க வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை அப்படி என்ன போட்டிருக்குன்னு சொன்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம், மயிரை பின்னி பொன் ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அப்படின்னு சொல்கிற இந்த வசனத்தை சொல்லிதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல அநேக சபைகளில் சொல்வது உண்டு. பாருங்க, பவுலே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பொன்னான அலங்கரிப்பு வேணாம், நீங்க அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுகிற இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு பொன்னாபரங்களை இடாம இருக்கிறவங்க, நீ நகை அணியாம இருக்கிறவங்க, நகை அணிந்தவர்களை பார்த்து நீ நகை போடுற வைக்கிறீங்க, நீங்களாம் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் அவர்களை புறம் பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து. அப்போ இந்த பொன்னாபரங்கள் அணியாம இருக்கிறவங்க முடிய பின்னாம இருக்காங்களா, இல்ல அவருடைய தலைய பின்னாம இருக்காங்களா? அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சகோதரர் நாங்க நாங்க தலைமுடியெல்லாம் பெண்றது கிடையாது, நான் வசனத்தின்படியே நடக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்னா கொண்டை போட்டுக்குவேன், இல்ல லூஸ் ஹேர் விடுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில ஆளுங்களும் இருக்காங்க. அவருடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போகும்போது அவங்க அங்க கொண்டை போட முடியாது, அங்க பின்னாமல் அவர்களாக லூஸ் ஹேர் விட்டு அவங்களால போக முடியாது. காரணம்னா அங்க ஒரு ஒழுங்கு இருக்கு, இந்த ஒழுங்கின்படி அவங்க என்ன செய்யணும், அங்க உள்ளவர்கள் அதை நடக்க வேண்டும். அப்படி இருக்க திருச்சபைக்கும் ஒரு சில ஒழுங்குகள் ஒரு சில சபைகளுக்கு ஒழுங்காக திருச்சபைக்குள்ள கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ ஒரு சில சபைகள்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சில சட்டங்களை வகுத்து வைத்திருக்காங்க. நீங்க அந்த சபைக்கு செல்வதாக இருந்தால் அந்த சட்ட திட்டங்களை அந்த ஒழுங்குகளை நீங்க என்ன செய்ய வேண்டும், கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அங்க திருச்சபைகள்ல நீங்க செல்கிற சபைகள்ல நகைகள் அணியக்கூடாது, நீங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னா நீங்க அந்த சட்டத்திட்டத்திற்கு நீங்க உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஒருவேளை நகை அணிந்து செல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த சபைகள்ல என்ன சட்டத்திட்டங்களை சொல்கிறார்களோ அந்த சட்டங்களை நீங்கள் கடைபிடித்து இருக்க வேண்டும். ஒருவேளை நகை அணிந்தவர்கள் நகை அணியாதவர்களை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல நகை அணியாதவர்கள் நீங்க நகை அணிந்தவர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஏளனம் பேசக்கூடாது. உதாரணமாக ஒரு சகோதரத்தை ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க உலகத்தின்படியாக இருக்கக்கூடாது, நீங்க நகை மேல ஆசைப்பட வேணாம், நீ நகையை நீ அணிய வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசுறாங்கன்னு சொன்னா அவர்கள் நகை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல இவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்காண்டி ஆண்டவர் அவர்களோடு பேசுறதுக்காக மற்றவர்களை நாம் குறை சொல்லவும் கூடாது. இதே நேரத்துல நகை அணிபவர்கள் அவங்களை பார்த்து இவங்க என்ன நகை அணியாம இருக்காங்களே, இவங்க இப்படித்தான் இருக்காங்களா, இவங்க இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களை பார்த்து நீங்கள் கேலி பேசவும் கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் உலக ஆசையை வெறுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்றேன், நான் நகையே நீ வாழ்நாள்ல அணிய மாட்டேன், நான் அப்படித்தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவது நீங்கள் தாராளமாக அந்தபடி நீங்க நடந்து கொள்ளலாம், அது தவறு இல்லை. ஆனா அதே நேரத்துல நான் உலகத்தை வெறுத்து இருக்கேன், இவங்க பொண்ணை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவரை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேலி பேசக்கூடாது. அப்ப நகை அணிவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைக்கென்று என்று அணியாமல் மற்றவரை என்னை பார்த்து பெருமையாக பேசணும், இவங்க பாருங்க எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, இவங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிராண்டா இருக்காங்க, இவங்க பாருங்க பயங்கரமா இருக்காங்க, இவங்க பாருங்க பெரிய செல்வந்தராக இருக்காங்க. நகை அணிபவர்கள் தங்களுடைய தேவைக்காக நீங்க அணிந்து கொள்ளலாம். உதாரணமாக நீங்க ஒரு IAS பதவிகளை நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம், அந்த பதவிக்கு தேவையாக நீங்க உடுத்துகிற உடையும் சரி, நீங்க அணிந்திருக்கிற நகையும் சரி இருக்க வேண்டும். அதற்கு நீராக அதிகமாக நகை போட்டாலும்
இவங்க என்ன இவ்வளவு அதிகமா நகை போட்டிருக்காங்க, இந்த அதிகாரி இவ்வளவு அதிகமா நகை போட்டிருக்காங்களே என்பது பிறர் உங்களை கேலி பேசுறாங்க. அதே நேரத்துல நீங்கள் எதுவுமே அணியாம இருந்தா அந்த என்ன உங்க எதுவுமே போடாம இருக்காங்களே அப்படி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு புடவையை கட்டும் பொழுது என்ன இவங்க இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்காங்க, இவ்வளவு ஒரு சிம்பிளா சில கட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க எந்த இடத்திற்கு ஏற்றது போல உங்களுடைய உடையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த அதிகாரத்துல இருக்கீங்க, எந்த இடத்துக்கு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பவுண்டரி எவ்வளவுன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துக்கு தகுந்தாறு போல நீங்கள் நடந்து கொள்வதும், நீங்கள் உடை உடுத்துவது, நீங்கள் நகை அணிவது தவறில்லை. ஆனா அதே நேரத்துல என்னுடைய விளக்கம் தாண்டி நான் அதிகமான நகை அணியணும், என்னை மற்றவங்க புகழணும், மற்றவங்க பார்த்து என்னை பார்த்து பொறாமப்படணும், நான் நடந்து வந்தாலே மற்றவங்க எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக நீங்க நகை அணிந்தீங்கன்னு சொன்னா அது பாவம். இப்போ பாருங்க, ஆண்டவர்கள் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள பெருமை வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை விட்டு பின்னோக்கி போவீங்க. இப்போ பரலோகத்துல பாருங்க, நான் ஆண்டவருக்கு சமமாவேன் அப்படின்னு சொல்லி லூசிபர் நினைக்கும் போதுதான் அவன் பரலோகத்துல இருந்து கீழே தள்ளப்படுறான். அப்போ நீங்க அணிகிற நகையை உங்களுக்கு நீங்களே பெருமையை நினைச்சிடக்கூடாது. நான் இவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பின்னாக இருக்க மாட்டார். அப்போ நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க, நீங்க ஒரு அரைப்பவனோ ஒரு பவனோ அடைவது தவறு என்பது கிடையாது. அதே நேரத்துல நீங்க இருக்கிற நகையெல்லாம் போட்டு ஒரு 10 கிலோ நகையை போட்டு நீங்க ஊருக்குள்ள சுத்தீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. நீங்களும் போகிற இடமெல்லாம் அப்படி போனோம், ஒரு பாடிக்காரை கூட்டிக்கிட்டு நீங்க அலைய வேண்டியிருக்கும். ஆக அது மனிதபுரமான காரியங்கள், அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். போல நம்முடைய தமிழ் முறைமையின்படி சில பேர் பாத்தீங்கன்னா தாலியை தங்கத்துல அணிந்து செயின்ல மாட்டிருப்பாங்க. அது தவறு கிடையாது. நீங்கள் அப்படி செய்வதனால நீங்கள் திருமணமானவர்கள் என்பது பிறருக்கு தெரியும். அதே நேரத்துல உங்களுடைய குடும்ப கௌரவத்தையும் உங்களுடைய குடும்ப பண்பையும் பிறருக்கு காமிக்கவும் அது உணவும். அது தவறு கிடையாது. நீங்க நகைச்சை அணியிறது, தாலி செயின் அணிந்திருப்பது தவறு கிடையாது. சரிங்களா? பாருங்க, ஆபிரகாமே தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா எல்லா நகையும் கொடுத்து அனுப்பாரு தன் ஊழியக்காரர்கிட்ட. சரிங்களா? அப்போ வருகின்ற மருமகளுக்கு இவரே என்ன பண்றாரு, நகையெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்து அனுப்பிதான் தன்னுடைய மருமகளை என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அதே வேதாகமத்துல பார்க்கிறோம். வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பொன் ஆபரணங்களுக்கு எதிராக வேதாகமத்துல பெரிதாலும் பேசப்படவில்லை. என்ன பேசிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கிறது. அப்போ மணவாளனுக்கு ஏற்ற என்ன போட்டுக்கொள்ளுங்க, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் சொல்லிட்டு இங்க மணவாளன் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மணவாட்டிக்கும் போது நம்மளைதான் குறிக்குது. அப்போ நகைகளினால் இனமா சிங்காரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் போட்டிருக்கு. அப்போ நீங்க தேவன் ஆண்டவர் பாருங்க, பொண்ணுக்கு விரோதமாக இங்க நாயிலும் பேசவில்லை. அங்க நீங்க ஆதியாமத்தை பார்த்தா கூட ஒரு வசனம் இருக்கு. ஆதியாமம் 2:11-12 ஏவாளை படைக்கும் பொழுது பாருங்க, பெண்கள் நகை மேல ஆசை கொள்வாங்க அப்படின்னு சொல்லிதான் பைத்தோன் அப்படிங்கிற ஒரு முதலாவது ஒரு நதியை படைக்கிறாரு. அந்த நதி போகின்ற இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுமா, பொன் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாசிப்பதா தெரியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம், முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆதிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல இடம்பெற்றது. ஆண்டவர் தெரியும் பெண்கள் நகைகளை விரும்புவார்கள். இதுதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, பொண்ணை படைச்சிருக்காரு. இந்த நாளும் கூட அநேக சுரங்கள்ல தேடிக்கொண்டிருக்காங்க, பொன் கிடைக்குமா, வைரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே இருக்காங்க. அப்போ உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க நகைகளை சேர்த்து வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. பாருங்க, தனக்கு பிரியமா இருக்கிற தன்னுடைய மகளுக்காகத்தான் அந்த நாளும் கூட ஒரு பைசோன் நதியை ஓட வைக்கிறாரு. ஆதியாகமத்திலே பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நதியை ஓட வைக்கிறார். அந்த நோதி அந்த நதி போகிற இடம்லாம் தெரியுமா, பொண்ணு விளையுமா அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தை இருந்துட்டு இருக்கு. நீங்கள் அணிந்திருக்கிற அந்த 1/2 பவுன்ல, அந்த 1 பவுன்ல ஒன்றும் தவறு கிடையாது. இது மட்டும் தானா,
ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, பொண்ணை ஒரு சில இடங்கள் விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு இந்த பொண்ணையும் பேசுகிறார். நம்மளோட பார்க்க முடியும். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? பொண்ணை விட, வெள்ளியை விட, தங்கத்தை விட, வைரத்தை விட அவருக்கு எது முக்கியமாக இந்த வேதாம புத்தகம் தான் என்னது பெரியது. சங்கீதம் 119 அதிகாரம் 72வது வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஆக பொன்னையும் வெள்ளியையும் வேதத்திற்கு ஒப்பிட்டு பேச முடியும், பார்க்க முடியும். இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுற வார்த்தை என்ன? நீங்க நகைகளை அணிந்திருப்பவர்களாய் இருந்து, நான் அநேக நகை வச்சிருக்கேன், நான் அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு பின்னாடி எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே பெருமையாக எண்ணிக்கொள்ளாமல், சரிங்களா? அது ஒரு சின்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நகை வந்தா ஒரு சின்ன அது கிஃப்ட், அதை நீங்க அணிந்து கொள்வது தவறில்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க வேதாமத்தை விட்டு பின்னோக்கி பெருமை உள்ளவர்களாக நீங்க இருந்தேன்னு சொன்னால் ஆண்டவர் அதை எதிர்த்து நிற்பார். ஆண்டவர் ஒரு வசனம் என்ன சொல்லுது? இதை விட மேன்மையானது, தங்கத்தை விட மேன்மையானது, வைரத்தை விட மேன்மையானது, பிளாட்டினத்தை விட மேன்மையானது இந்த வேதாகமம். அப்போ இந்த வேதாகமத்தை நீங்க என்ன பண்ணணும்? தினந்தோறும் அதை படித்து அதுல நீங்க என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். என்ன பிரதர், எல்லாமே அது பழைய ஏற்பாடு தான் போட்டிருக்கு, புதிய ஏற்பாடுல ஒன்றும் போடல. நம்ம வாழ்ந்துட்டு இப்போ என்ன காலம்? புதிய ஏற்பாட்டின் காலம் அப்படின்னு சொல்லும்போது கூட புதிய ஏற்பாட்டில் கூட இந்த பொண்ணை பற்றி நாம் பார்க்க முடியும். திருந்திய மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல வரும் பொழுது தகப்பன் முதலாவது என்ன செய்யறார் தெரியுமா? தன்னுடைய மோதிரத்தை கலட்டி தன்னுடைய மகனுக்கு அதை மாற்றி விடுகிறார். அந்த தகப்பன் கொடுத்த அந்த மோதிரம் கண்டிப்பாக என்னவா இருக்காது? பிளாஸ்டிக்கா இருக்காது. ஒரு முத்திர மோதிரம். முத்திர மோதிரம் போது எப்படி இருக்கும்? பொன்னினால் செய்யப்பட்ட அருமையான மோதிரம். அத தன்னுடைய மகன் திரும்பி வந்ததற்காக இந்த தகப்பன் கொடுத்த பரிசாக அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இடத்துல என்ன போட்டுன்னு சொன்னா, திருந்திய மகன் தேவனிடத்தில் இருந்து சேரும் பொழுது அவனுக்கு தேவன் கொடுப்பது ரட்சிப்பாகிய பரிசு. அந்த பரிசாகத்தான் அந்த மோதிரம் அந்த நாளிலே ஒப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த நாளும் கூட ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த நகைகளை அணிந்து அல்லது நகை அணியாதவர்களாக இருந்து மற்றவர்களை குறித்து புறம் பேசும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்திலே இருக்க மாட்டார். வேதாகம் என்ன சொல்லிட்டுன்னு சொன்னா, பொறாமையோ எழும்பூர்த்தி அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டுருக்கோம். ஒரு சில பேரை நம்ம குறை சொல்லும் பொழுது தேவனுக்கு என்னமா இருக்கும்? பதில் செய்வதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஒருத்தவங்களுக்கு பதில் செய்யணும், நான் ஒருத்தவங்களோட எதிராக நிற்கணும், இல்லை இவங்களை குறித்து நான் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியது யாருக்குரியது? தேவனுக்குரியது. அணியாமல் இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி என்னவக்கூடாது. அணிந்தவர்கள் அணியாததை குறித்து நீங்க என்னவக்கூடாது? குறை பேசக்கூடாது. இப்போ வேதம் என்ன சொல்லிட்டு போனால் போதும் என்ற மனதன்மை கூடியது நம்மளது மிகுந்த தேவ பக்தி. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த லெவலில் எனக்கு போதும், அந்த வரையில் ஞாபகத்துல எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு இவ்வளவு நகைகள் கொடுத்துருக்கீங்க, எனக்கு இவ்வளவு பொண்ணை கொடுத்துருக்கீங்க, எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒருத்தர் வசனம் போட்டுட்டு பண ஆசை எல்லாத்துக்கும் என்னவா இருக்கான்? பேரா இருக்கு. அப்போ பணமே எனக்கு கூடாது, அப்படித்தான் நான் பணமே வச்சுக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்க வசனத்தை நீங்க கரெக்டாக வாசிக்கணும். எப்படி இந்த முதலாவது வசனம் வாசம் இல்லையா? மயிரை பின்னி பொன்னாரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடைத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த அலங்கரிப்பு அப்படிங்கிற இந்த சொல்லுதான் அந்த தொழிலாக இருக்கிறது. இந்த பொன்னாபரணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அலங்கரிப்புங்கிற வார்த்தையை சேர்த்து பார்க்கணும். இந்த பொண்ணு அணியலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? பெருசா அலங்கரிப்பு பெரிதாக அந்த பொன்னினாலே அவங்க முழுவதும் என்ன பண்ணக்கூடாது? அலங்கரித்து கொள்ளக்கூடாதுங்கிறத அந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறது. இதே போலதான் இன்னைக்கு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அலங்கரிப்புங்கிற வார்த்தையை விட்டுட்டு வெறும் பொண்ணுங்கிற வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு அதை மட்டுமே வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. பொண்ணுங்கிற வார்த்தையை மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டு பேசுவீர்களானால் இந்த மயிரை பெண்ணிங்கிற வார்த்தையை என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்க. அப்போ உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய காரியங்கள்ல அங்க போய் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் நம்ம மாறியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ எப்படி இங்க ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பிடித்துக் கொண்டு உரைக்கிறது போல ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பணமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, அநேகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ற காரியம் உண்டு. இங்க வேதாமத்தை தெளிவாக போட்டிருக்கிறது. பண ஆசை எல்லாத்துக்கும் அப்படி இருக்கான், பாவத்துக்கு வேறாடு. பண ஆசை எல்லாத்துக்கும் வேறாக இருக்குது. அப்போ நீங்க பணம் வைத்திருப்பது தவறல்ல, ஆனா பண ஆசை இப்போ எனக்கு வந்தது போதும்,
எனக்கு போதும் அப்படிங்கிற மனமே அவங்களுக்கு இருக்காது. அநேக பணங்களை சேர்த்துக்கொண்டே இருக்கணும், அநேக பணங்களை சேர்த்துக்கொண்டே இருக்கணும். இன்னும் 10,000 இனி 2,000 கோடி, இனி 3,000 கோடி, இனி 4,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய டார்கெட்டை அதிகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஐயா அழகா சொல்றாங்க, பணம் வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை அழகாக பாடிட்டாங்க. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் இருக்கு, அதிகமான பணம் இருக்கு பார்த்தா என்ன செய்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு அதை நீங்க என்ன பண்ணலாம், அதை காமிக்கையாக நீங்கள் கொடுத்து உதவலாம், சுவிசேஷத்தை கொடுத்து உதவலாம். ஒரு சில இடங்கள்ல படிச்சுரை கட்ட முடியாமல் கட்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சில சுவிசேஷர்கள் அநேக இடங்கள்ல நீங்க போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய காணிக்கையை நீங்க தாங்கி அனுப்பலாம். அப்போ இன்னைக்கு நம்முடைய லேவி நியூஸ் கூட இன்னைக்கு அநேக காரியங்கள் தேவை இருக்கு, அநேக காரியங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் உங்களுடைய உதாரணமான காணிக்கையை நீங்க என்ன பண்ணுங்க, தாங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நீங்க செய்தியை பார்க்குறீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, செய்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது அனுப்பி வைங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். காத்துச்சு.